ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் சேனல். என்ன பண்ண பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு RGB லைட் சும்மாவே கிடந்துச்சு. அதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண போகிற லைட்டை அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன திங்ஸ் வேணும் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் Arduino Uno ஒன்று தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரெட் போர்டு ஒன்று தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா HC05 ப்ளூடூத் மாடியூல் ஒன்று தேவைப்படுது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரெட் போர்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு சைடில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஜம்பர் வயர் எடுத்துக்கலாம். VCC கிரவுண்டில் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு பின்னை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம Arduinoவில் இருக்கிற 5 வோல்ட்லேயும் கிரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பின்னை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம 2 ஜம்பர் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு மாடியூலில் இருக்கிற டீரெக்ஸ் பின்னில் வந்துட்டு ஒரு ஜம்பர் ஒயர் கனெக்ட் பண்ணிப்போம். இன்னொரு ஜம்பர் ஒயர் எடுத்து நம்ம வந்துட்டு RX பின்னில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டீரெக்ஸ் எடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு டீரெக்ஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா Arduinoவில் இருக்கிற RXயில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. RXயில் இருக்கிறது நம்ம வந்துட்டு டீரெக்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்யூட் டயக்ராம் புரியலன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு RGB LED லைட் தேவைப்படுது. இதில் நடுவில் இருக்கிற பின் பார்த்திங்கன்னா வந்துட்டு மைனஸு, அடுத்து வந்துட்டு ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, இந்த 4 பின்னையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரெட் போர்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜம்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடைசி பின்னில் வந்துட்டு ஒரு ஜம்பர் ஒயரை கனெக்ட் பண்ணிப்போம். அதுதான் ரெட்டு. அந்த ரெட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம Arduinoவில் இருக்கிற 10th பின்னில் வந்துட்டு டிஜிட்டல் பின்னில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மைனஸ் பின்னில் வந்துட்டு ஒரு ஜம்பர் ஒயர் கனெக்ட் பண்ணிப்போம். அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு Arduinoவில் இருக்கிற கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிப்போம். அடுத்து இன்னொரு பின்னை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை பார்த்திங்கன்னா Arduinoவில் இருக்கிற 11th பின்னில் கனெக்ட் பண்ணிப்போம். இன்னொரு பின்னையும் கூட நம்ம ஜம்பர் ஒயரை கனெக்ட் பண்ணிப்போம். அதை வந்துட்டு 12th பின்னில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய RGB லைட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு முன்னாடி கனெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்கும்போது அந்த லைட் எரியுமா நம்மளுக்கு தெரியாது. அதனால தான். ஆனால் கனெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் முன்னாடி மட்டும் தூக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கோடிங் பண்ண போகிறோம். கைஸ், நம்ம வந்துட்டு கோடிங் பண்ணுறது வந்துட்டு காமிக்கலை. கோடும் டயக்ராம் பார்த்திங்கன்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு கோடிங் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு ஒரு ஆப் தேவைப்படுது. அது வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போய்க்கலாம். உள்ளே போய்ட்டு HC05 இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ண அப்புறம் நம்ம வந்துட்டு கலர்ஸில் தெரியுது பார்த்திங்களா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம RGB லைட்டில் வந்துட்டு ப்ளூடூத் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கனால நம்ம வந்துட்டு எந்த கலரை கிளிக் பண்ணுறோமோ அந்த கலரை வந்துட்டு நம்ம RGB லைட்டில் தெரியும். இதை நம்ம ப்ராஜெக்ட். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். இந்த RGB லைட் நம்ம ஃபோன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம Arduino வச்சு நிறைய வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நான் இந்த மாதிரி நிறைய நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதில் வீடியோவில்